தமிழ்நாடு கேட்டிருக்காங்க. 41% பிரித்து கொடுக்குறீங்க. உங்களுக்கு வர ஃபண்ட்ஸில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வர ஃபண்ட்ஸில் 50% ஃபண்ட்ஸை எடுத்து எங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துருங்க. அதுதான் கேட்குறது 50%. இதை தான் 16th ஃபைனான்ஸ் கமிஷன் அவங்கக்கிட்டே இவங்க கேட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு இடி ரைடு இருக்குது, சிபிஐ ரைடு இருக்குது, டாஸ்மாக் ஸ்கேம் இருக்குது, இந்த ஸ்கேம் இருக்குது. இதெல்லாம் வச்சு கூட இவங்க போய் பேசுவாங்களோ, ஸ்டேட்லேருந்து போய் பேசியிருப்பாங்களோ மோடியை பற்றி அப்படி இப்படின்னு பொதுமக்கள் பொதுவாக இது இருக்கும், எண்ணம் இருக்கும். ஆனால் நாளைக்கு 2026 எலெக்ஷன் வரும்பொழுது எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணி ஜெயிக்க போகிறது, அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி அதை நினச்சி அவர் சிரிக்கிறாரா? ஓவராலாக பார்க்குறத வச்சுங்க, தமிழ்நாட்டில் அந்த ஃபைனான்சியல் பொசிஷன்கிறது ரொம்பவே ஆக்குவாடாது, ரொம்பவே முடியல. இது எல்லாவற்றையும் பற்றி கூட அவங்க அன்றைக்கி போன தடவை 6 மாதம் முன்னாடி போய் பேசும்போது 35 நிமிடமோ என்னமோ தனியாக பேசினாங்க 2 பேரும், ஸ்டாலின் அவர்களும் மோடி அவர்களும். உதயநிதி அவர்கள் வரும் நாட்களில் சிக்குவார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இது சுப்ரீம் கோர்ட் இந்த வெக்கேஷன் பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இடி அதுக்கப்புறம் தானே இவங்க இடி ரிப்போர்ட் கொடுக்க சொல்கிறாங்க. லிஸ்டிங் போட்டதுக்கப்புறம் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு ரவிசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நிதி ஆயோக் கூட்டம் 3 வருடம் கழித்து இந்த வருடம் ஸ்டாலின் அவர்கள், நம்மளுடைய முதல்வர் அவர்கள் போய் கலந்துருக்காங்க. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் கேரளா முதலமைச்சர், மேற்கு வங்காள முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர் 3 பேரும் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க. நம்மளுடைய முதலமைச்சர் போய் கலந்துருக்காங்க. இந்த ஒரு விஷயமே சற்று முரணாக அப்படியே ஆரம்பித்து போகுது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை 2200 கோடி எஜுகேஷ்னல் ஃபண்டு கேட்டிருக்காங்க. காவேரி, வைகை இந்த ஆறுகளை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 50% வரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம முன்னெடுத்து வச்சு கேட்டது அப்படிங்கிறத எப்படி பார்க்கறது? இன்னொன்று நம்மளுடைய முதல்வரை ஃபஸ்ட்டு ரோவில் மோடி அவர்கள் உட்கார வச்சுருக்காங்க. இந்த பக்கம் நிர்மலா சீதாராமன், அவங்களுக்கு பக்கத்தில் நம்மளுடைய முதல்வர் தான். இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் உட்காந்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த மீட்டிங் எல்லாமே? அதை முதல்ல சொல்லிட்டுமா? சொல்லுங்கள். 2023 அதுக்கு முன்னாடி, இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி ஜூன், ஜூலை ஆர் மே மாதம் எடப்பாடியை வலதுகை பக்கத்தில் வச்சிருந்தார். அந்த கூட்டணிக்கு எடப்பாடியார்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து, மதிப்பு கொடுத்து, எடப்பாடியை அவர்களை, மோடி அவர்களை பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. ஆனால் அடுத்த 3-4 மாதத்தில் செப்டம்பர் 2023 எடப்பாடியார் பிஜேபி கூட்டணியை வேண்டான்ட்டு போயிட்டார். இப்போ கூட்டணியில் தான் இருக்காங்க. இப்போ இருக்கார். அப்போ இல்லை, கூட்டணியில் போனதுக்கப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தது. 39க்கு 39 டிஎம்கே ஜெயித்தாங்க. அதனால் முன்னாடி உட்காண்டிருக்கிறதுனாலையோ இல்லை பக்கத்தில் உட்காண்டிருக்கிறதுனாலையோ எதையும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ இந்த விஷயத்தை அதோட முடிச்சு போடுறீங்களா? நான் முடிச்சு போடல. இது இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க கேட்டதுக்காக பக்கத்தில் அருகில் உட்காண்டிருக்கிறதுனாலையோ முதல் இதில் ரோவில் இருக்கிறதுனாலையோ அதை இதுவாக எடுத்துக்க மாட்டேன் நான். அதனால் இங்கேருந்து மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் அந்த முதல்வருக்கு மரியாதை என்பது உண்டு. பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டு மக்கள், தமிழ், திருக்குறள் இதெல்லாம் மேலே மோடிக்கு அந்த அளவுக்கு ஒரு இது உண்டு. அதனால் திமுக கழகம், டிஎம்கே கூட அந்த ஐடியாலஜிக்கலி பிஜேபி இது டிஃப்ரென்ஸு அதெல்லாம் இருக்கலாம் ஒழிஞ்சு, மோடி ஆகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை மதிப்பு வச்சுருப்பாங்க. அதுதான் என்னுடைய இது. ஓகே, இவர் இப்போ 2200 கோடி கேட்டிருக்கார். இந்த 2200 கோடி அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலு அந்த மற்ற அந்த ஸ்கூல் இது பிரகாரம் கொடுக்கணுங்கிறார். அதில் ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டண்ட்டு என்ன அப்படின்னா, 3450 கோடியோ என்னமோ இது இந்த அமௌண்ட்டு. ஓகேவா? 3450 கோடியோ 500 கோடியோ தான் இது. இது இந்த எஜுகேஷன் இதுக்காக அலாக்கேட் பண்ணுறது. தட் இன்க்ளூட் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் எல்லாம். ஆனால் அதில் 60:40 60% பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். அதுதான் இந்த 2250 கோடி. 40% தமிழ்நாடு பண்ணணும். அது அரௌண்ட் 1350 கோடி 400 கோடி. ஸோ இந்த 2250 கோடி வரவில்லை, அது வேணும் கேளுங்க. உரிமையை கேட்கறதுல தவறு இல்லை. ஆனால்
இதெல்லாம் ஃபண்ட்ஸே இல்லை, இந்த புக்ஸ் வாங்க கொடுக்க முடியல, டீச்சர்ஸ்க்கு சேலரி கொடுக்க முடியல, அப்படி இப்படிங்கிறீங்க. அது ஒன்லி 60% தான். மீது உங்களுடைய 40% இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செலவு பண்ணிட்டீங்களா? அதை வச்சு எவ்வளோ நீங்கள் பண்ணிருக்கீங்க அதையும் இவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, இன்னும் மக்களுக்கு நல்லா புரியும். தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய 40% கொடுத்து விட்டார்கள், மீதி 60% இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். அதுதான் இந்த 2240 கோடி. அதை கொடுக்காதனால இந்த அளவுக்கு இதுவாக இருக்குது அப்படின்னு அப்போ கொண்டு வரலாம். ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று கேட்டீங்க, வைகை தாமிரபரணி இதெல்லாம் இது பண்ணணுன்ட்டு. அதுக்காக 50% இந்த டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபைனான்ஸ் கமிஷன், அதுக்கு இன்னைக்கு தேதிக்கு 15th ஃபைனான்ஸ் கமிஷன் பிரகாரம் 41% தான் கொடுக்குறாங்க. ஏப்ரல் 2026 16th ஃபைனான்ஸ் கமிஷன் வருது. அந்த 16th ஃபைனான்ஸ் கமிஷன் ஆல்ரெடி செட்டப் பண்ணியாச்சு. அவங்க எல்லா இடத்துக்கும் எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிட்டு இந்த ஃபைனான்ஸ் கமிஷனில் உங்களுக்கு என்னென்ன குறைபாடுகள் என்ன இருக்குது, நாங்கள் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஃபண்ட்ஸை எப்படி பிரித்து, எல்லா ஸ்டேட்டும் இப்போது ஃபண்ட்ஸை எங்களுக்கு கொடுப்பது போகவில்லை. நார்த்துக்கு நிறையா கொடுத்துட்றீங்க, ஏன்னா அவங்க மொத்தமாக போட்டு மத்திய பிரதேஷ் எவ்வளவு, உத்தரப்பிரதேஷ் எவ்வளவு, குஜராத் எவ்வளவு, வெஸ்ட் பெங்கால் எவ்வளவு, தமிழ்நாடு எவ்வளவு, அந்த மாதிரி வரும்போது தமிழ்நாட்டுக்கு 4.25 4.5%, கர்நாடகாவுக்கு 4.75 அப்படி தான் வருது. இந்த மாதிரி எங்களுக்கு டெவலப் பண்ணது எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. மொத்தம் 41% கொடுக்குறீங்க, அந்த 41% பிரித்து கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி வருது. பட் இது போராது, எங்களுக்கு 50% சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு வர இதில், அதாவது ஜிஎஸ்டி இதெல்லாம் அதில் எடுத்தோடனே 50%, எடுத்தோடனே 50% தமிழ்நாடுனா தமிழ்நாடு எடுத்துன்றோம், மீதி 50 தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிறது. அதிலிருந்து 41% 21, அதுத்தோட இந்த இன்கம் டேக்ஸ் அது இது மற்ற இதெல்லாம் என்னென்ன உண்டோ, எக்ஸைஸ் டியூட்டி அது இது எல்லாம் தான் மொத்தம் 41% சென்ட்ரல் கவர்மெண்ட் தனக்கு வர பணத்தில் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸ்டேட்டுக்கு எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. அந்த பிரித்து கொடுக்கறது தான் ஒருத்தருக்கு 8%, ஒருத்தருக்கு 9%, ஒருத்தருக்கு 11%, இவங்களுக்கு 4.5 அப்படின்னு. என்ன செய்து ஓர வஞ்சனை கேட்டால் இது இந்த ஃபைனான்ஷியல் ஃபேக்டர்ஸ், இந்த ஹாரிசான்டல் ஃபேக்டர்ஸ்னு வச்சுருப்பாங்க 6-7 அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பாப்புலேஷன் இது, அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எப்படி எடுத்திருந்தீங்க, தென் ஓவராலாக இந்தியாவில் எந்த ஸ்டேட்டு அதிகமாக ஜிடிபி இது பண்ணுறாங்க, அவங்களுக்கும் மற்ற ஸ்டேட்டுக்கும் உள்ள வித்தியாசம், அந்த ஒரு ஃபேக்டர், தென் காடு இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு ஒரு 6-7 ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு ஃபேக்டருக்கும் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அந்த வெயிட்டேஜ் கொடுத்து அதையெல்லாம் பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது தான் பர்சன்டேஜ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இவ்வளோ தான் வருது அப்படின்னு வருது. ஆனால் ஓவரால் இவங்க தமிழ்நாடு கேட்டிருக்காங்க 41% பிரித்து கொடுக்குறீங்க, உங்களுக்கு வர ஃபண்ட்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வர ஃபண்ட்ஸில் 50% ஃபண்ட்ஸை எடுத்து எங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துருங்க, அதுதான் கேட்குறது 50%. இதை தான் 16th ஃபைனான்ஸ் கமிஷன் அவங்கக்கிட்டே இவங்க கேட்டிருக்காங்க. மற்ற ஸ்டேட்டெல்லாம் என்ன கேட்டிருக்காங்க தெரியாது, எல்லா ஸ்டேட்டும் என்ன கேட்டிருக்காங்களோ அதையெல்லாம் வச்சு தான் 16th ஃபைனான்ஸ் கமிஷன் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டும் எல்லாருக்கிட்டையும் பேசணும், இதுதான் நாங்கள் எடுத்த முடிவு. அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் முடிவு எடுத்தாச்சுன்னு வச்சுங்க, அது மாற்ற முடியாது. ஓகே, இப்போது இந்த விஷயத்துக்கு வருவோம். புகைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் அந்த புகைப்படங்கள் குரூப் ஃபோட்டோவும் சரி, தனியாக நின்று பேசுகிற மாதிரியான விஷயங்களும் சரி, புகைப்படத்தில் இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள், அந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர்கள், நடுவில் மோடி அவர்கள் சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. சார் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கணும் சார், நாட்டு மக்கள் நமக்கு அதான முக்கியம்தான். அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு சின்ன சந்தேகம் வருது. உங்களுக்கு என்ன தோணுது சார்? அதாவது இவரும் சிரிக்கிறார், அவரும் சிரிப்பார், ஓகேவா? இது சார் மனதுக்குள்ளே 1008 எண்ணங்கள் ஓடும் சார், ஒவ்வொரு மனதிற்குள்ள. இப்போ நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன், உங்கள் மனசில் என்ன ஓடுறது என்னை பற்றி எனக்கு தெரியல, ஓகே? எனக்கும் உங்களை பற்றி எண்ணங்கள்லாம் ஓடும். ஸோ இந்த எண்ணங்கள்லாம் ஓடும் சார். எண்ணங்கள் ஓடும் பொழுது என்ன மக்கள் என்ன பேசுவாங்க, இந்த அளவுக்கு இடி ரைடு இருக்குது, சிபிஐ ரைடு இருக்குது, டாஸ்மாக் ஸ்கேம் இருக்குது, இந்த ஸ்கேம் இருக்குது, இதெல்லாம் வச்சு கூட இவங்க போய் பேசுவாங்களோ, ஸ்டேட்லேருந்து போய் பேசியிருப்பாங்களோ மோடியை பற்றி
அப்படி இப்படின்னு பொதுமக்கள் பொதுவாக இது இருக்கும், எண்ணம் இருக்கும். ஆனால் இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும், டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, சுப்ரீம் கோர்ட் இடி இதை நீ இந்த மாதிரி பண்ணவே கூடாது, டாஸ்மாகை ரைடே பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதை பொறுத்த வரைக்கும் திமுக கழகத்துக்கு ஓகே, நமக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிறாங்க. இதில் இன்னும் டீப்பாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இது ஒன்லி இன்டரிம் ஸ்டே. ஓகேவா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் இப்போதைக்கு ஸ்டே பண்ணிருக்கோம், கோர்ட் வெக்கேஷன் முடிஞ்சு ஜூன் முடிஞ்சு ஜூலை 1st வீக்கோ ஜூலை 2nd வீக்கோ திறக்கிறாங்க. அப்போ தான் இந்த கேஸை மறுபடியும் எடுத்துக்க போகிறோம். ஃபர்தராக இதில் இது இருக்கும். அதுக்கு முன்னாடி இடி வந்து நான் உங்களை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கேன், நீங்கள் இந்த 1000 கோடி ஊழல் இருக்குங்கிறீங்க, அதை பற்றி டீட்டெயில் அதுக்கு இதெல்லாம் எல்லாமே நீங்கள் கொடுங்க எங்களுக்கு, அதை வச்சுட்டு தான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். இப்போதைக்கு கொடுத்துருக்கிறது இன்டரிம் ஸ்டே ஒன்லி அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் என்ன போகும் எப்படி போகும் தெரியாது. ஆனால் இப்போ பிஎம் மோடின்னு எடுத்துனே வச்சுங்க, நம்ம என்ன சொல்லுவோம், என்னப்பா இவ்வளோ இருக்குது, நாளைக்கு 2026 எலெக்ஷன் வரும்பொழுது எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணி ஜெயிக்க போகிறது, அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி அதை நினச்சி அவர் சிரிக்கிறாரா, இதெல்லாம் தெரியாது. ஓகே, எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்க வேண்டியதுதான். தனியாக சந்திக்கிறதுக்காக டைம் கேட்டிருக்காங்க. தற்பொழுது அந்த மீட்டிங் வந்து அதுவும் நடக்க போகுது. இது அஃபிஷியல் மீட்டிங், அது பர்சனல் மீட்டிங். அந்த ஒரு மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 3 ஆண்டுகள் போகாத முதலமைச்சர் ஏன் இப்போ போகணும்? ஏன்னா இப்போது இந்த இடி ரைடு இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரணம் வந்து சொல்லப்படுது. லிட்ரலாக மகனை காப்பாற்றுவதற்காக தான் அந்த பர்சனல் டைமிங்கும் அப்படின்ட்டு ஒரு செய்திகள்லாம் வருது. அந்த பர்சனல் மீட்டிங் அப்படிங்கிறது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த பர்சனல் மீட்டிங் அப்படிங்கிறச்ச போன தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பர்சனல் மீட்டிங் கீழே சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை எடுத்து பண்ணுறதா அவங்க சொன்னாங்க, நாங்களே பண்ணிப்போம் அப்படின்னாங்க. எப்போ 2018 ஏடிஎம்கே பீரியட், இவங்க 2021 வந்ததுக்கப்புறம் ஆமாம் நாங்களே எடுத்து பண்ண போகிறோம், நாங்கள் ஃபர்தராக பண்ண முடியவில்லை. இதை தவிர நிறைய பிரச்சனைங்க தமிழ்நாட்டில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த கடன் சுமை அது ஓவராலாக பார்க்குறச்ச வச்சுங்க, தமிழ்நாட்டில் அந்த ஃபைனான்ஷியல் பொசிஷனுங்கிறது ரொம்பவே ஆக்வர்டாக இருக்குது, ரொம்பவே முடியல. இது எல்லாவற்றையும் பற்றி கூட அவங்க அன்றைக்கி போன தடவை ஒரு 6 மாதம் முன்னாடி போய் பேசும்பொழுது 35 நிமிடமாக என்னமோ தனியாக பேசினாங்க 2 பேரும், ஸ்டாலின் அவர்களும் மோடி அவர்களும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 43,000 கோடி இதில் நாங்கள் எடுத்துக்கிறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இன்றைக்கி போயிருக்கிறதுல வர்ச்சுவலாக இந்த இதுவும் இருக்குங்க, ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டாஸ்மாக் ஸ்கேமை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் அஃபீஷியல்ஸ் அந்த மாதிரி பண்ணுறச்ச, அஃபீஷியல்ஸ் மட்டும் இல்லை, சினிமா ப்ரொடியூசர், தென் இன்னொருத்தர் ரத்தீஷ்னு ஒருத்தர், இவங்க எல்லாருமே பண்ணிருக்கீங்க. ஏப்ரல் 23 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அது வரைக்கும் அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இடி ப்ரொசீட் பண்ணலான்னு சொன்னாங்க. தமிழ்நாடு அரசாங்கமும் டாஸ்மாக்கும் ஒன்றும் சொல்லலை. நினைத்தால் அப்பயே சுப்ரீம் கோர்ட் போயிருக்கணும், இடி வந்து எங்களை ரைட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அன்றைக்கி ஏன் போகலன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஏப்ரல் முடிஞ்சு மே 10 மே 14 தேதிக்கு டாஸ்மாக் அஃபீஷியல்ஸ் வீட்டை ரைட் பண்ணுறாங்க. அப்பயும் போகல. 14 15 16 17 18 19 தேதி ஆக மொத்தம் எல்லோரும் ரைட் பண்ணி உடனே வெளியில் பேச்சு அடிபட்டது. இவங்க ஆகாஷ் அவரும் சினிமா ப்ரொடியூசர் ரத்தீஷ் வெளிநாட்டுக்கு ஓடி விட்டார்கள், அவங்க வீட்டெல்லாம் சீல் பண்ணியாச்சு அப்படி அப்படின்னாங்க. இதெல்லாம் பேப்பர் நியூஸ் இதுதான். அந்த மாதிரி வந்த உடனே ஸோ மக்கள் எல்லோரும் ஓகே நெருங்கி விட்டார்கள், இவங்க நெருங்கி விட்டார்கள் அப்படின்னு. ஸோ யாரை பிடிக்கணுமோ போய் விட்டார்கள்னு. அது வரைக்கும் நீங்கள் ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் மே 19 தேதி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவசரமாக போயிட்டு இடி வந்து ரைட் பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ தான் மக்கள் கொஸ்டின் பண்ணுறாங்க. இப்போ மார்ச் 5 6 7 அப்போ ரைட் பண்ணாங்க, 7 8 9 அப்போயும் நீங்கள் வந்து சொல்லலை. தென் மார்ச் 12 தேதி வாக்கில் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணிங்க, சென்னை ஹைகோர்ட் இடி ரைட் பண்ணக்கூடாதுன்னு.
சென்னை ஹைகோர்ட் 2 ஜட்ஜும் ஓகேனாங்க. ஆனால் மார்ச் 25 தேதிக்கு அப்புறம் இவங்க வேறு 2 ஜட்ஜும் வந்தாங்க. நீங்கள் ஒன்று என்ன சொன்னீங்க, ஸ்டாப் பண்ண சொல்லலை, சுப்ரீம் கோர்ட்டை வச்சு ஸ்டே ஆர்டர் வாங்கலை, இந்த ஹைகோர்ட்லேருந்து வேறு ஹைகோர்ட்டுக்கு மாற்றுனீங்க. நீங்கள் நினைத்திருந்தாலும் அன்றைக்கே கேட்டிருக்கணும். இதெல்லாம் தான் மக்கள் மத்திய மனசில் குத்தும். அதாவது ஏன்ப்பா இது வரைக்கும் நீ கேட்கவே இல்லை, மார்ச் மாதம் முடிஞ்சது, ஏப்ரல் மாதம் முடிந்தது, மே 18 தேதி முடிந்தது, இந்த இடி ரைடை ஸ்டாப் பண்ண சொல்லலை, 18 தேதிக்கு அப்புறம் நீங்கள் போய் இடி ரைடை ஸ்டாப் பண்ண சொன்னீங்க, என்ன பர்பஸ், எதனாலே இப்போ உங்களுக்கு பதட்டம் அப்படின்னு ஒரு பேச்சு மக்கள் மத்தியில் அடிபடுறது. இதை தான் மக்களாகட்டும் எதிர்கட்சிகளாகட்டும் எல்லாரும் இதை தான் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ சுப்ரீம் கோர்ட் ஸ்டே ஆர்டர், தோ இட் இஸ் இன்டரிம் ஸ்டே ஆர்டர் தான். அந்த மாதிரி இருக்கிறச்ச இதை பற்றி எதாவது பேசியிருப்பாங்களா? இதை பற்றி எனக்கு தெரிஞ்சு பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் இவர் பேசி பர்சனலாக பேசினா கூட என்ன பேச முடியும்? அதனால் அந்த அளவுக்கு ஒரு இவங்க வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பேச மாட்டாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. என்ன தான் பிஎம்கிட்ட பேசினாலும் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் நடக்கிறத பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டெல்லியில் 2020 அந்த சமயத்தில் கொரோனா இதில் ஆக்சிஜன் இல்லை, சிலிண்டர்ஸ் கிடைக்கல. உடனே அப்போ ஹைகோர்ட், டெல்லி ஹைகோர்ட் தே கிராஸ் ஆல் தி லிமிட்ஸ் சொன்னாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, நீங்கள் திருடுவீங்களோ பிச்சை எடுப்பீங்களோ தெரியாது, ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வேணும் அப்படின்னாங்க. தட் இஸ் நாட் த ரைட் வே ஆஃப் டாக்கிங். அப்போ அன்றைக்கி அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறச்ச சுப்ரீம் கோர்ட்டு எந்த விதத்துலையும் அவர் ஹைகோர்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி அவங்க கேட்டு அவங்க சொன்ன மாதிரி நடக்கிற மாதிரிலாம் தெரியல. அந்த மாதிரி இருக்கிறச்ச இவங்க போய் இப்போ பர்சனல் மீட்டிங்கில் கூட இந்த மாதிரி இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, அந்த மாதிரிலாம் இவர் பேசுவார் அப்படின்னு எனக்கு தோணுது. உதயநிதி அவர்கள் வரும் நாட்களில் சிக்குவார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இது சுப்ரீம் கோர்ட் இந்த வெக்கேஷன் பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் இடி அதுக்கப்புறம் தானே இவங்க இடியை ரிப்போர்ட் கொடுக்க சொல்கிறாங்க. இன்னி தேதிக்கு இந்த ரிப்போர்ட்டை வச்சு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. வெக்கேஷன் முடிஞ்சு சுப்ரீம் கோர்ட் திறந்ததுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு கேஸாக வருதா இல்லை ஒரு வாரத்துக்கு அப்புறம் வருதா தெரியாது. லிஸ்டிங் போட்டதுக்கப்புறம் அதுலேருந்து எவ்வளோ நாள் எடுத்துக்க போகிறாங்க, இடி கொடுக்குறாங்க ரிப்போர்ட்டு, தென் 2-3 நாள் 4 நாள் ஆகலாம், டிஸ்கஷன் ஆர்கியூமெண்ட் நடக்கும், அதுக்கப்புறம் தான் முடிவு எடுப்பாங்க. அப்போ நடக்கும்போது தான் தெரியும். ஃபர்தராக இடி ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக இடி ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஓகே, ப்ரொசீட் பண்ணால் அது யாருக்கு பாதகமாக அமையும்? இப்போ ஆல்ரெடி இவங்க பேசின பிரகாரம் இவ்வளோ அஃபிஷியல்ஸ் இது பண்ணுறச்ச இப்போ அந்த ஆகாஷ் அவருக்கு எங்கேருந்து பணம் வந்தது அதுதான் கொஸ்டின். இடி ரைட் பண்ணுறாங்க. ரதீஷ் அவர் ஓடி போயிட்டார், அவரை கொண்டு வர போகிறீங்களா? ஏன்னா பேப்பர்லாம் போட்டது இன்டர்போல் இதில் மூலம் ரதீஷை பண்ணுறோன்னு. இப்போ ரதீஷை கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருந்தீங்கன்னா ரதீஷை என்ன வாக்குமூலம் கொடுக்க போகிறார், ஆகாஷ் என்ன கொடுக்க போகிறார், அவருக்கு எங்கேருந்து பணம் வந்தது, அவருடைய சொந்த பணம் இல்லைன்னு தெரியுது. அதனால தான் இவங்க உள்ளே வந்திருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க? ஆமாம், இல்லை வேற ஒருத்தர் ஃபண்ட்ஸ்னா யார் ஃபண்ட்ஸு என்ன, அந்த ஃபண்ட்ஸு யாருடையதோ அவருக்கு கண்டிப்பாக இது நடக்கும், ப்ராப்ளம் இருக்கும். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.